மேடம் இது மாதிரி நாஞ்சில் விஜயனுடைய ஒய்ஃபும் மாமியாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உங்க மேல, நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, திருப்பியும் வந்துட்டு நைட்ல எனக்கு கால் பண்றாங்க. நான் உண்மையாவே சொல்றேன், இதுல நிறைய பேர் நடிக்கிறேன், நான் வந்து ஃபேம்காக பண்றேன். என்ன ஃபேம்? இவர் பெரிய ஒரு மயிர், இவனை வச்சு ஃபேம் வேற. எனக்கு உங்களது பின்னாடிய முன்னாடிய மூடிக்கிட்டு பிளாக் பண்ணிட்டு போங்கடா நாய்ங்களா. மன்னிக்க கூடாத ஒரு துரோகி நம்மள விட்டு போயிட்டான், இதோட விட்டுடணும், நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. நாஞ்சில் கூட ஒரு 2 திருநங்கைகள் வந்து கேவலமான திருநங்கைகள், அது பேர்ல நான் சொல்ல விரும்பல, இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். குரல் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, முடியலையா மூடிக்கிட்டு போங்க. உங்ககிட்ட நான் பிச்சை எடுத்துட்டேன். நாஞ்சில் விஜயன் ஒரு ஆம்பளை அப்படின்னு இருக்கும் போது அந்த ஆம்பளைக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு திருநங்கையை கேவலப்படுத்தணும்னு நினைக்கிற 2 பேரு நீங்களும் தானே. எனக்கு ஃபேக் ஐடில இருந்து எத்தனையோ பேர் நாஞ்சிலுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு போடுறீங்களே வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம். நீங்க நினைக்கிறீங்க அவன் ரொம்ப நல்லவனிட்டு. அவன் நல்லவனோ கெட்டவனோ எனக்கு அது தேவையில்லை. எங்களுக்குள்ள பிரச்சனை இது. உங்களுக்கு மட்டும் இல்ல, என்னை ஏமாத்துற நாஞ்சிலுக்கும் சரி. எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன், அதை பார்த்துருந்தீங்க. நிறைய பேர் வந்துட்டு என்ன ஏதுன்னே தெரியாமல் நிறைய விஷயங்கள் தப்பாக பேசுகிறீங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் கூட கடவுள் இருக்கிறாரு, மனுஷங்க இல்லைனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஏன்டா முடிஞ்சு போன கதையை இவங்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றது உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக இருக்கும், கரெக்டாக? ஏன்னா நான் உங்ககிட்ட என்ன நடந்ததுன்றது சொல்லலை. இந்த பிரச்சனை முடிஞ்சு நானுமே இதுக்கப்புறம் ஒரு கேவலமான ஒரு பர்சன், நம்ம வாழ்க்கையில ஏமாத்தின ஒரு பர்சன், ஒரு நம்பிக்கை துரோகி, மன்னிக்க கூடாத ஒரு துரோகி நம்மளை விட்டு போயிட்டான், இதோட விட்டுடணும், நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. எனக்கு 2 days முன்னாடி, நேத்துக்கு முந்தின நாள், நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன் மகளிர்லேருந்து எனக்கு ஒரு மேடம் கால் பண்ணாங்க. மேடம் இது மாதிரி நாஞ்சில் விஜயனுடைய ஒய்ஃபும் மாமியாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உங்கள் மேலே, நீங்கள் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், இப்போ எனக்கு ஷூட் பிஸியில் இருக்குது மேடம், நான் 11th அப்புறம் ஃப்ரீயாக இருக்கேன், நான் வரேன். என்ன டைம் வரீங்க? என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, திருப்பியும் வந்துட்டு நைட்டில் எனக்கு கால் பண்ணுறாங்க. நான் உண்மையாகவே சொல்கிறேன், நான் முன்னையாவது கால் பண்ணேன், அதுக்கு என் மேலே ஃபால்ஸ் அலிகேஷன் எவ்வளோ வச்சாங்க நாஞ்சிலோட குடும்பத்தினாரும். சரி, ஓகே, இது முடிஞ்சுது. 2வது, நிறைய பேர் என்ன சொல்லிருக்கீங்கன்னா, இவளுக்கு வந்து நைட்டு பாரு, இந்த டைம்ல மேக்கப்பு ஃபில்ட்ரு. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலையா உங்களது பின்னாடிய முன்னாடிய மூடிக்கிட்டு பிளாக் பண்ணிட்டு போங்கடா நாய்ங்களா. நான் உங்ககிட்ட கெஞ்சிட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருங்கன்னு நான் சொல்லலை. நியாயமான விஷயத்துக்கு குரல் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, முடியலையா மூடிக்கிட்டு போங்க. உங்ககிட்ட நான் பிச்சை எடுத்துட்டா இருந்தேன், நான் எதனா கேட்டுட்டா இருந்தேன், எனக்கு பண்ணுங்கடா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடான்ட்டு. இன்னி வரைக்கும் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன்னா நான் உழைச்சது, நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இத்தனை ஃபாலோவர்ஸ் வந்திருக்கோன்னு யோசிங்க. நீங்களும் தானே. எனக்கு ஃபேக் ஐடிலேருந்து எத்தனையோ பேர் நாஞ்சிலுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு போடுறீங்களே வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம். தனியாக எத்தனை பேர் எவ்வளோ அப்யூஸ் பண்ணுறீங்க தப்பா பேசி. உங்களுக்கு மனசாட்சி வேணும்ல. நீங்க நினைக்கிறீங்க அவன் ரொம்ப நல்லவனிட்டு. அவன் நல்லவனோ கெட்டவனோ எனக்கு அது தேவையில்லை. எங்களுக்குள்ள பிரச்சனை முடிஞ்சது, நாங்க விட்டுட்டோம். இவன் இந்த ஸ்டேஷனுக்கு போய் மறுநாளே ஒரு விஷயம் ஒரு திருநங்கைக்கு நடக்குதுன்னா என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு அப்ப புரியும். இதுல நிறைய பேர் நடிக்கிறேன், நான் வந்து ஃபேம்காக பண்றேன். என்ன ஃபேம்? இவர் பெரிய ஒரு மயிர், இவனை வச்சு ஃபேம் வேற. எனக்கு நான் நடிச்ச திரைப்படங்களே அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் கூட நடிச்சது, அதுல இல்லாத பேர் வந்து இந்த நாதேரி கூட எனக்கு வந்துருமா? ப்ளீஸ் மக்களே, தயவு செய்து சொல்றேன், உங்களுக்கு என் கூட பேச பிடிச்சா, என்னை ஃபாலோ பண்ண பிடிச்சா பண்ணுங்க. இதனால கம்பல் பண்ணி எனக்கு நீங்க பண்ணணும் நான் எந்த அவசியமும் கிடையாது. நான் யார்கிட்டயுமே பிச்சை எடுக்கல. எனக்கு அதை பண்ணுங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்க, என்னை கெஞ்சுங்க, எனக்கு ஃபேமஸ் ஆக்குங்கன்ட்டு எதுவுமே கிடையாது. இந்த விஷயம் நடந்தது இது மாதிரி. அதுக்கப்புறம் 3வதா ஒரு விஷயம் சொல்லணும். திருநங்கைகளோட வழி திருநங்கைகளுக்கு தான் தெரியும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஒரு சந்தோஷமாவும் ரொம்ப தைரியமாவும் இருந்தேன். ஆனா இப்ப நான் நினைக்கும் போது திருநங்கைகளுடைய எதிரியும் திருநங்கைகள் தான் போது எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு. ஏன்னா நாஞ்சில் கூட ஒரு 2 திருநங்கைகள் வந்து கேவலமான திருநங்கைகள், அது பேர்ல நான் சொல்ல விரும்பல, இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். எவ்வளோ ஒரு வேதனையில திருநங்கை அழுகுறாங்க, பேசுறாங்க. நம்மளோட அம்மா, ஒரு ஃப்ரெண்டா இருக்கட்டும், சிஸ்டரா இருக்கட்டும், ஒரு சக மனுஷி, ஹியூமன், அதை கூட யோசிக்காம நாஞ்சில் விஜயன் ஒரு ஆம்பளை அப்படின்னு இருக்கும் போது அந்த ஆம்பளைக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு திருநங்கையை கேவலப்படுத்தணும்னு நினைக்கிற 2 பேரு என்ன ஜென்மங்கன்னு தெரியல. சாப்பாடு சாப்பிட்றீங்களா இல்லை வேற எதனா சாப்பிட்றீங்களான்னு தெரியல. நான் வந்து இந்த விஷயத்த நான் எடுக்கும் போது ஒட்டுமொத்த திருநங்கைகளுக்காகவும் தான் இதை பண்ணேன். எத்தனையோ இடத்துல திருநங்கைகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, எத்தனையோ பேர் வாழ்க்கை இல்லாம போயிடுறாங்கன்னுட்டு.
பட் இதனால வந்துட்டு நீங்கெல்லாம் இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறதுனால திருநங்கைகள் மேல நிறைய பேருக்கு இருக்கிற நம்பிக்கையே போகும். தயவு செய்து அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சீப்பா இருக்காதீங்க. மனுஷங்களை ஏமாத்தலாம், மனுஷங்க தண்டிக்க மாட்டாங்க. கடவுள் மேலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. நீங்க பண்ற எல்லாத்துக்குமே கர்மா டபுள் மடங்கு கொடுப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, என்னை ஏமாத்துற நாஞ்சிலுக்கும் சரி, எல்லாருக்குமே சரி. தயவு செய்து ஹர்ட் பண்ற மாதிரி மெசேஜ் போடாதீங்க. உங்க காலில் கூட கெஞ்சி கேட்கிறேன். என்னோட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு வெயின்ல எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, எனக்கு நாளைக்கு ஷூட்டிங் இருக்குன்னுட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நான். நேற்று நான் கார்ல போயிருந்தா இந்த ப்ராப்ளம் நடந்திருக்காது, பைக்ல போனதுனால தான் இந்த பிரச்சனை. ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்குற, தயவு செய்து ஒருத்தவங்களை பத்தி தெரியாம யாரை பத்தியுமே தப்பா பேசாதீங்க. நான் பப்ளிசிட்டிக்காக பண்றேன் என்னென்னவோ பேசுறீங்க. பப்ளிசிட்டிக்காக ஒருத்தவங்க அழிச்சிக்க மாட்டாங்க, தண்ணியே எடுத்துக்க மாட்டாங்க. புரிஞ்சு நடந்துக்கோங்க. எல்லாருக்குமே மனுஷங்க தான், ஃபீலிங்ஸ் ஹியூமனா மதிங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.